கைஸ் வெல்கம் டு திஸ் வீடியோ. ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் 2027 நீட் எக்ஸாமுக்கு படிக்க போறீங்கன்னா, நீங்கள் 12th படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, 1 year ட்ராப் பண்ணி படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்த கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா, என்டிஏவை மொத்தமாக கலைக்க போகிறாங்க. அவங்க பில்டிங், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்னாலஜி எல்லாத்தையும் மாற்ற போகிறாங்க. அண்ட் நீட் எக்ஸாம் மோஸ்ட் ப்ராபப்ளி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் சிபிடி மோட நடக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுலேயும் எத்தனை சென்டர்ஸ் நடக்க போகுது, எத்தனை ஷிஃப்ட் நடக்க போகுது, இது எல்லா டீட்டெயில்ஸையுமே ஒரு பெரிய கமிட்டி சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி முடிவு பண்ண போகிறாங்க. இது எல்லாத்தோட பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ, கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். லாஸ்ட் 2 to 3 டேஸா நம்ம பேட்ச் பசங்க எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் நீட் 2027 எழுதி எம்பிபிஎஸ் சீட்ல ஜாயின் பண்றதுக்கு வெறும் நீட் மார்க் மட்டும் இருந்தா போதாதாமே, இத்தனை வருஷமா நீட் மார்க் மட்டும் வச்சு எம்பிபிஎஸ் சீட் எடுக்கலாம். ஆனா 2027 இருந்து 12th எவ்வளவு மார்க்ஸ் எடுத்தோமோ அது 50%, நீட் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க் எடுக்கிறோமோ அது 50% எடுத்துட்டு தான் கவுன்சிலிங் அந்த மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை வச்சுதான் சீட் அட்மிஷன் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த நியூஸ் உண்மையா? இதை என்டிஏ அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? இதை பத்தி நீங்க பேசுங்கன்னு சொன்னாங்க. இதை பத்தி கிளாரிட்டி இல்லைன்னு சொல்லி பயந்து போய் சொன்னாங்க. தெளிவா இந்த வீடியோல பிரேக் டவுன் பண்றேன், கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இதுல இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீட் எக்ஸாம்காக கைடன்ஸ் கொடுக்குறோம், கிளாஸஸ் எடுக்கிறோம், கம்ப்ளீட் கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கோம். நிறைய முக்கியமான ஸ்ட்ராட்டஜிஸும் நம்ம சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஐ எம் டாக்டர் சுதர்ஷன். 2019 நீட் எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்ணி கவர்மெண்ட் ஈரோடு மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்காக நீட் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம், உங்க கம்ப்ளீட் என்எஸ்டி டீம் சேர்ந்து. ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாமே அப்புறமா சொல்றேன். பட் ஆஸ் ஆஃப் நவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, நிறைய யூஸ்ஃபுல்லான வேல்யூபிளான கண்டென்ட்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. சரி, ஓகே, இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம 1 by 1 டிஸ்கஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நான் இப்போ சொன்ன இந்த எல்லாத்தையுமே ஆல்ரெடி எல்லா ஸ்டாண்டர்டான முக்கியமான ஆர்டிகல்ஸ்லையும் ஷேர் பண்றாங்க. எல்லாருமே இது ஒரு 4-5 டேஸா பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல நினைக்கிறது என்னன்னா, 2026 நீட் எக்ஸாம் பேப்பர் லீக் ஆச்சு. அதனால என்டிஏக்கு ஒரு பெரிய கெட்ட பேரு, ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க. இதை சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அவங்க பதில் சொல்றப்போ 2027 நீட் எக்ஸாம்ல இருந்து நாங்க பென் அண்ட் பேப்பர் மோட்ல கண்டக்ட் பண்ண மாட்டோம். நீட் எக்ஸாம் பென் அண்ட் பேப்பர்ல ஓஎம்ஆர் நடக்காது, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா நடத்த போறோம். சிபிடி மோட்னு சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்டா தான் 2027 நடக்க போகுதுன்னு அவங்க ஆல்மோஸ்ட் அங்க அஷ்யூர் கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் ரீநீட் நடந்து முடிஞ்சது, நல்லபடியா எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. இது யார் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், நம்ம இந்தியாவோட எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, அவங்களும் அண்ட் 9 மெம்பர் எக்ஸ்பர்ட் பேனல், 9 பேர் கொண்ட ஒரு பெரிய குழுவும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அது பேர் தான் ஹைபிரிட் மாடல். ஹைபிரிட் மாடல்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், நீங்க எம்பிபிஎஸ் சீட் வாங்கணும்னா நீங்க நீட் எக்ஸாம்ல எவ்வளவு மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்களோ அதை வச்சுதான் உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். நிறைய மார்க் எடுத்தவங்களுக்கு நல்ல சீட்டு. இப்படிதான் மெரிட் லிஸ்ட் அரேஞ்ச் பண்ணுவாங்க. வெறும் 12th மார்க்ஸ் எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, ஜஸ்ட் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கு மட்டும்தான் 12th மார்க்ஸ் யூஸ் பண்ணாங்க, வேற எதுக்கும் யூஸ் பண்ணல. பட் இதுக்கப்புறம் நடத்த போற நீட் எக்ஸாம்ல ஹைபிரிட் மாடல் கொண்டு வரலாம். 50% ஆஃப் த மார்க்ஸ் 12th அவங்க எவ்வளவு எடுத்திருக்காங்களோ அதை யூஸ் பண்ணியும், மீது 50% ஆஃப் த நீட் எக்ஸாமோட மார்க்ஸ் யூஸ் பண்ணி டோட்டல் பண்ணி அந்த பேசிஸ்ல நம்ம மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். அப்படி பண்ணா கரெக்டா இருக்கும்னு சொல்லி இந்த 2 குழுவும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ப்ரப்போசலை எடுத்து கலந்துரையாடிட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி அவங்க சொல்ற ரீசன்ஸ் நிறைய விஷயம் இருக்கு, அது நமக்குள்ள இப்ப வேணாம். பட் ஒன் கிளாரிட்டி உங்களுக்கு நான் கொடுக்க நினைக்கிறது, இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும் வரலங்கிறது செகண்ட், இப்போதைக்கு வராது. 2027 நீட் எக்ஸாமுக்கு இது வராது. ஏன் வராது அப்படின்னு நான் ஷோரிட்டியா சொல்றேன்னா, 2027 நீட் எக்ஸாம் எழுத போறவங்க வெறும் 12th படிக்கிற பசங்க மட்டும் இல்லை, டிராப்பர்ஸ் 1 year 2 years 3 years உட்காந்து படிக்கிறவங்க எல்லாருமே 2027 நீட் எக்ஸாம் எழுதுவாங்க. இந்த ரூலை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய அநியாயமா இருக்கும். ஏன்னா அவங்க 12th படிக்கிறப்போ வெறும் நீட் மார்க்ஸ் வச்சுதான் தெரியும். ஸோ நிறைய பேர் 12th சரியா ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால இந்த மொமெண்ட்ல இந்த ரூலை கொண்டு வரப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய அநியாயமா இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா இந்த வருஷம் இது அமலுக்கு வராது. இது வரைக்கும் என்டிஏ அஃபிஷியலா இதை அனௌன்ஸ் பண்ணல. இந்த மாதிரி ரூலா ஃபார்ம் ஆகல, லாவா ஃபார்ம் ஆகல, வெறும் ப்ரப்போசலா மட்டும் தான் இருக்கு, டிஸ்கஷனுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த ஒரு கிளாரிட்டியை மைண்ட்ல ஏற்றிக்கோங்க. 2027 நீட்டுக்கு நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு இது பிரச்சனையா இருக்க சான்ஸ் கம்மி தான். ஸோ நீங்கள் 2027 நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா தைரியமாக எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் தொடர்ந்து படிங்க. 2028 29க்கு படிக்கிறீங்கன்னா நாம வெயிட் பண்ணி பார்க்கணும், இவங்க அப்டேட் கொடுக்குறாங்களா, என்ன மாதிரி கொண்டு வர போகிறாங்கன்னு. அடுத்த முக்கியமான அப்டேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சிபிடி மோட், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுங்க.
அடுத்த பெரிய பிரச்சனை சிபிடி மோட், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டில் நீங்கள் நீட் எக்ஸாம் 2027 எழுத போகிறீங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ்ட்டு நாங்கள் பேட்ச்க்கு பேசுகிறப்போ ஐயோ பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது தெரியல, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னா டிஃபிகல்ட்டாக இருக்குமா பேப்பரு, மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் நடக்க இருக்கா, அதை பற்றிலாம் கொஞ்சம் பேச சொன்னாங்க. அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் விட நிறைய முக்கியமான நியூஸ்லாம் வந்திருக்கு. ஒன் பை ஒன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் ஸ்லைடில் கிளாரிட்டி கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக நடக்கிறதுக்கு ஹையஸ்ட் சான்சஸ் இருக்குது. சரிங்களா? இதுலேயுமே எப்படி நடத்த போகிறாங்கன்னா, எக்ஸாம் வில் பி கண்டக்டட் அக்ராஸ் 5 to 6 days. 5லேருந்து 6 நாளுக்குள்ள எக்ஸாம் நடத்துகிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இது அழகாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாமோட கம்பேர் பண்ணி இது நடக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட், இது எத்தனை சென்டர்ஸ் நடத்த போகிறாங்கன்னா 1000 சென்டர்ஸ் இன் 500 cities நடத்த போகிறாங்களா? ஆல்ரெடி இந்த பென் அண்ட் பேப்பர் நடத்துறதுக்கே அவங்க வந்து கவர்மெண்ட் அண்ட் ரிலேட்டட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல மட்டும் நடத்திட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் கவர்மெண்ட் அண்ட் ரிலேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் கேந்திரிய வித்யாலயாஸ், இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் கம்ப்யூட்டர்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி பண்ண போறதா சொல்றாங்க. அண்ட் இது இல்லாமல் 5 lakh கேண்டிடேட்ஸ் வந்து ஒரு நாள் அகாமடேட் பண்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 25 லட்சம் பேர் வந்து நீட் எக்ஸாம் எழுத வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு நாளைக்கு 5 லட்சம்னா ஒரு 5லேருந்து 6 நாளுக்குள்ள மொத்தமாக மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நடந்தால் 10லேருந்து 12 ஷிஃப்ட் உங்க நீட் 2027 இருக்க வாய்ப்புகள் இருக்கு. டீட்டெயிலாக பின்னாடி பேச போறேன், பார்ப்போம். நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், நம்ம எல்லாரும் இத்தனை நாளா படுத்தி எடுத்த பல பேரோட ஸ்டூடெண்ட்ஸை வாழ்க்கையில இந்த பேப்பர் லீக்கை கொண்டு வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை புரட்டி போட்ட என்டிஏவை கேன்சல் பண்ணுறாங்க. லைக் கேன்சல்லாம் என்டிஏவை தூக்கிட்டு வேற பாடி கொண்டு வர பொருளை என்டிஏவை டிசால்வ் பண்ணுறாங்க. என்டிஏல லோ லெவல்லேருந்து ஹை லெவல் வரைக்கும் இருக்கிற எல்லா முக்கியமான ஆளுங்களையுமே மாற்ற போகிறாங்க. புது ஸ்டாஃப்ஸை அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. மொத்தமாக அதை ரீஒர்க் பண்ண போகிறாங்க. இதை நம்ம கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கான டெசிஷன் டிஸ்கஷனாக போயிட்டு இருக்கு. மோஸ்ட்லி இந்த டெசிஷன் வர சான்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு தான் ஒரு பெரிய குழு அமைச்சிருக்காங்க. அதை ஹெட் பண்ண போகிறது இஸ்ரோ சேர்மன் கே ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள். அவங்க இது எல்லாத்த பற்றி டிஸ்கஸ் பண்ணி இதை சீக்கிரமாக மாற்றுறதுக்கான பிளான்ஸ் கொண்டு வர போகிறாங்க. ஆல்மோஸ்ட் ஃபைனல் பண்ணிட்டாங்க. மேபி அஃபிஷியலாக கொஞ்ச நாள் நமக்கு வரலாம். என்டிஏவை கம்ப்ளீட்டாக மாற்ற போகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த பேப்பர் லீக்லாம் வராத மாதிரி அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டெக்னாலஜிஸ், அவங்களோட சிஸ்டம் மொத்தமாக ரீடிசைன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி எனக்கு தெரிஞ்ச பல பசங்க தெரியுமா நீட் 2026 சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்மையாக மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க. எங்கள் பேட்ச் பசங்க பல பேர் 650 640+ மார்க்ஸ் வாங்கியிருந்தாங்க. ரீநீட்டில் உடஞ்சி போயிட்டாங்க. பல பேரோட வாழ்க்கை புரட்டு போய் அவங்க லைஃபே மாறி இருக்கு இந்த பேப்பர் லீக்னால. நிஜமா இது ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் நடக்கல, பல தடவை நடந்துருச்சு. இத்தனை வருஷமாகவும் இந்த என்டிஏ ஒழுங்காக மெஷர்ஸ் எடுக்காதனாலே பல பேரோட எனக்கு சொல்கிறதுக்கே முடிய ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த சேஞ்ச் ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்கது. இதுக்கப்புறம் வரப்போகிற புது சிஸ்டம் ஆச்சு பர்ஃபெக்டாக ப்ராப்பராக எந்த ஒரு இந்த மாதிரி கீழ்த்தனமான பேப்பர் லீக்லாம் இல்லாமல் காசுக்கு விலை போகாமல் பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க நம்புவோம். லெட்ஸ் see guys. ஓகே, இந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. ஸோ இதுக்கான கம்ப்ளீட் எல்லாமே வந்து அக்டோபர் மந்த்தில் நமக்கு ஃபைனல் அனௌன்ஸ்மெண்ட் வரலான்னு சொல்கிறாங்க. யூஸ்வலாக நீட் அந்த வருஷம் நீட்டுக்கான சிலபஸ் ஃபைனல் திங்ஸ் எல்லாமே டிசம்பர் மந்தோட செகண்ட் வீக் அந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ அக்டோபரில் ரீஃப்ரேம் பண்ணி டாப் டு பாட்டம் என்டிஏவை மாற்றிட்டு அக்டோபர் அனௌன்ஸ்மெண்ட் வரலான்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இது நடக்க வாய்ப்புகள் அதிகம். அண்ட் நவ் I want to discuss about இதை பற்றி நிறைய விஷயம் பேச நினைக்கிறேன். நம்ம சிபிடி மோட் பற்றியும் நம்ம ஜேஇ மெயின்ஸ் நீட் எக்ஸாம் பற்றியும் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். இதை பற்றின ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவைப்படுது. தெளிவாக சொல்கிறேன். நீட் எக்ஸாம் வருஷம் எத்தனை பேர் எழுதுறாங்கன்னா நம்ம இந்தியாவில் ஒட்டுமொத்தமாக 23லேருந்து 25 லட்சம் பேர் ஆவரேஜ் எழுதிட்டு இருக்காங்க. ஜேஇ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15 லட்சத்துலேருந்து 17 லட்சம் அந்த மாதிரி எழுதுறாங்க. ஜேஇ எக்ஸாம் பற்றி நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இதை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு ஜேஇ எக்ஸாம் லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸாவே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக தான் நடக்குது. அதை மல்டிபிள் ஷிஃப்ட்ஸில் கண்டக்ட் பண்ணுவாங்க. நீட் எக்ஸாம் ஒரே நாள் ஒரே பேப்பர் தான், இந்தியா ஃபுல்லாக எல்லாருக்கும் ஒன்று தான். ஆனால் ஜேஇ அப்படி கிடையாது. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஆகிறதுனால நம்ம இந்தியாவில் அவ்வளோ கம்ப்யூட்டர்ஸ் ஒரே நாளில் கிடைக்காது, அவ்வளோ அவைலபிலிட்டி இல்லை. ஸோ 15 லட்சம் பேரை நமக்கு அகாமடேட் பண்ணுற மாதிரி இல்லாதனால மல்டிபிள் ஷிஃப்ட்ஸாக டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர்ஸ் வச்சு நடத்துகிறாங்க. ஒரு 8லேருந்து 10 ஷிஃப்ட் வரைக்கும் நடக்குது. ஸோ உங்களுக்கு ஒரே பேப்பராக இருக்காமல் டிஃப்ரெண்ட் பேப்பர்ஸ் இருக்கும். அதில் பர்சன்டைல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணி அவங்க ரேங்க் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகிறாங்க. அதை வச்சு தான் உங்களுக்கு சீட் கிடைக்குது. அதை பற்றி நான் தனி வீடியோவே போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரி, இதை சொல்கிறதுக்கான காரணம் வெறும் 15 லட்சம் பேர் எழுதுகிற எக்ஸாம்க்கே 10 ஷிஃப்ட் 8 ஷிஃப்ட் நடக்குது. 25 லட்சம் பேர் நீட் எக்ஸாம் எழுதுவாங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஷிஃப்ட்ஸ் கொடுக்குன்னு நினச்சி பாருங்கள்.
லிட்ரலி உங்களுக்கு அதை விட டபுள் மடங்கே கூட போகலாம், மல்டிபிள் பேப்பர்ஸ் வரலாம். இதில் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, டிஃபிகல்ட் ஆகுமா, பேப்பர் ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா, சிபிடி மோடுங்கிறனால உங்களுக்கு பேப்பரை டஃப் பண்ணிடுவாங்கன்னு கேட்குறாங்க. பேப்பர் டிஃபிகல்ட்டிக்கும் உங்கள் சிபிடி மோடுக்கும் சம்மதம் இல்லை. ஒவ்வொரு பேப்பர் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். நான் ஜேஇ மெயின்ஸ் பேப்பர் நிறையா பார்த்துருக்கேன். ஆக்சுவலாக அதில் நிறைய லக் பேசிஸ் இருக்குது. ஒரு சில ஷிஃப்ட் ஈஸியாக இருக்கும், ஒரு சில ஷிஃப்ட் மாடரேட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் பசங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி தான் பர்சன்டேஜ் வரும். அதை யாராலையும் கணிக்கவே முடியாது. நீட் எக்ஸாமும் அதே மாதிரி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப பெரிய வேரியேஷன்ஸ் இருக்காது. இதை விட கொஞ்சம் ஒவ்வொரு ஷிஃப்ட் ப்ளஸ் ஆர் மைனஸ் டிஃபிகல்ட்டி இருக்கலாம். அதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். பயப்படாமல் உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டாண்டர்டாக வைங்க. இந்த ரீநீட் 2026 பேப்பர் எந்த டிஃபிகல்ட்டி லெவல் இருந்ததோ அதே லெவலுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்க. உங்களை ஃபுல்லஸ்ட் பெஸ்ட்டை கொடுத்து ப்ராப்பரான சிஸ்டம்குள்ளே போங்க. ஆரம்பத்துலேருந்து சிபிடி மோட ப்ராக்டிஸ் பண்ண பழகிக்கோங்க. இதுக்கப்புறம் ஓஎம்ஆர் ஷீட் வருவாங்கிறது கொஞ்சம் டவுட் தான். இருந்தாலும் சேஃப்டி சைடுக்கு ஓஎம்ஆரும் ஒரு சைடு பண்ணிட்டு வாங்க, சிபிடி மோடு இருக்க மாதிரி போய்க்கோங்க. நீங்கள் நம்ம என்எஸ்டியில் ஜாயின் பண்ணி ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்க்காக படிக்க போறீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக நடத்த போகிற எல்லா டெஸ்ட்டுமே, ஃபேஸ் டெஸ்ட்டு, கிராண்ட் டெஸ்ட்டு, மெகா கிராண்ட் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு சிபிடி மோடில் உங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் மற்ற ஜேஇ மெயின்ஸ்லாம் எந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் இருக்குமோ அதே பேட்டர்ன், அதே இன்டர்ஃபேஸில் நம்ம உங்களுக்கு கொடுக்க போகிறோம். உங்களுக்கு பக்காவாக ஆரம்பத்துலேருந்தே ப்ராக்டிஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நம்ம ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இதை பயப்படாமல் ஆரம்பத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேருக்கு நம்மளோட கிளாஸஸோட குவாலிட்டி தெரிஞ்சிருக்கும். புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன், நாங்கள் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் என்எஸ்டி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஆன்லைன் நீட் கோச்சிங் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்க்காக எடுத்துகிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் சேர நினைக்கிறீங்கன்னா நம்ம பேட்சில் கிளாஸஸ் எடுக்க போகிற எல்லா ஃபேக்கல்ட்டிஸுமே எக்ஸ்பர்ட் நீட் ஃபேக்கல்ட்டிஸ், ஆல்ரெடி நீட்டில் பல வருஷமாக கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர்ஸ் உங்களுக்கு புரியுற மாதிரி எடுப்பாங்க. ஆல்ரெடி எங்கள் கிளாஸஸ் பார்த்த எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் எப்படி சொல்லிக் கொடுப்போம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ் நான் தான் எடுக்க போகிறேன். கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கு வேறு வேறு ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. இதை பற்றி கம்ப்ளீட்டாக ஒரு டீட்டெயில் வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கேன். யார் யார் எந்த சப்ஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ண போகிறாங்க, எங்கள் கோச்சிங் எப்படி இருக்க போகுதுன்னு அந்த டீட்டெயில் வீடியோ நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண பாருங்கள். நிறைய பேர் லட்சக்கணக்கில் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸு ஆஃப்லைன் கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போகிறீங்க. அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட் எப்படி எடுக்கிறாங்கன்னே தெரியாமல் காசை கட்டி அவங்க சரியாக சொல்லிக் கொடுக்காம ப்ராப்பரான ஒரு கோச்சிங் எடுக்க முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு எங்ககிட்ட பல பேர் கால் பண்ணி பேசுகிறீங்க. உங்களோட பெயின் எங்களுக்கு புரியுது. நாங்கள் ஆல்ரெடி நீட் அண்ட் ரீநீட் 2026க்காக கம்ப்ளீட்லி ஃப்ரீயான கிராஷ் கோர்ஸ் எடுத்திருந்தோம். எங்களோட ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எங்கள் கம்ப்ளீட் என்எஸ்டி டீம் சேர்ந்து உங்களுக்காக டிஎன்விகேன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி ஃப்ரீயான கிராஷ் கோர்ஸில் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியை ஷார்ட் டைமில் லாஸ்ட் மொமெண்ட்டில் சூப்பராக கவர் பண்ணியிருந்தோம். பேசிக்ஸ்லேருந்து எம்சிக்யூ சால்விங் எல்லாமே கொடுத்துருந்தோம். அதை பல பேர் யூஸ் பண்ணிட்டு எனக்கு கம்மி டைம்லேயே ரொம்ப மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, 1 இயராக நான் படித்த கோச்சிங்கில் கூட இப்படி சொல்லிக் கொடுக்கலாம், ஆனால் உங்கள் கிளாஸஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நல்ல மார்க்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரே விஷயம், நான் உங்களை லாஸ்ட் மொமெண்ட்டில் தான் பார்த்தேன். எக்ஸாமுக்கு 1 மாதம், 2 வாரம், 3 வாரத்துக்கு மாதிரி தான் கண்டுபிடிச்சேன். நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுறேன் ரொம்ப லேட்டாக உங்கள் கிளாஸஸை பார்க்க ஆரம்பிச்சதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. வி கேன் ரியலி அண்டர்ஸ்டாண்ட்ப்பா. இந்த வருஷம் இந்த மொமெண்ட்ல 1 இயருக்கு கம்ப்ளீட்டா நம்ம ஜேர்னி இருக்க போது. நீட் 2027 வரைக்கும் டெய்லி உங்களுக்காக எங்க பேட்சஸ்ல கிளாஸஸ் எடுத்து, கிளாஸஸ் மட்டும் இல்ல அதுக்கேற்ற மாதிரி ஹை குவாலிட்டி கிளாஸஸ் கூட டெஸ்ட் சீரிஸ் கம்பைன் பண்ண போறோம். ஒவ்வொரு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் டெஸ்ட் இருக்கும். பெஸ்டான கொஷின்ஸ் ஈஸி லெவல்ல இருந்து மாடரேட் டிஃபிகல்ட் வரைக்கும் அப்ளிகேஷன் பேஸ்டு கான்செப்சுவல் டெஸ்ட், மல்டி கான்செப்ட் கொஷின்ஸ் எல்லாமே கம்பைன் இருக்கும். அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சாப்டர் முடிப்பீங்க. முடிஞ்சா சாப்டர் டெஸ்ட் பெஸ்ட் 45 MCQs எழுதுவீங்க. அது முடிச்சுட்டு 15 days ஒன்ஸ் நாங்கள் என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதை 720 மார்க்ஸுக்கு ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க, ஃபேஸ் டெஸ்ட். அடுத்து ஒரு 2 மாதத்துக்கு ஒரு கிராண்ட் டெஸ்ட், 4 மாதத்துக்கு ஒரு மெகா கிராண்ட் டெஸ்ட். இது எல்லா டெஸ்ட்டையுமே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் சொல்லிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு அப்புறமாவும் அந்த கொஷின்ஸ் எப்படி நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கிற கரெக்ட் மெத்தட் எங்கள் டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ இது எங்களோட டெஸ்ட் சீரிஸ் இப்படி இருக்க போது. இது மட்டும் இல்லை, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சி நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருக்கான கனவான ஒரு மெடிக்கல் காலேஜ். இது நம்ம தமிழ்நாடோட ப்ரீமியர் மெடிக்கல் காலேஜ். இதில் படிக்கிற பசங்க எல்லாருமே எம்பிபிஎஸ் படிக்கிற டாக்டர்ஸ் உங்களுக்காக மென்டர்ஷிப் கொடுக்க போகிறாங்க. இவங்கெல்லாம் நீட்டில் ஹையஸ்ட் மார்க் எடுத்தவ ஸ்டேட் டாப்பர்ஸ். இவங்க தான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்க போகிறாங்க. மென்டர்ஷிப் கொடுத்து எப்படிலாம் நீங்கள் படிக்கணும், அவங்களாம் எப்படி படித்தாங்கன்னு சொல்லி இந்த இயர் ஃபுல்லாக அவங்க கூடவே இருந்து கைட் பண்ணி உங்களை கரெக்டான பாதை கொண்டு வர போகிறாங்க. ஸோ எம்எம்சி மென்டர்ஷிப் ஹெட்டட் பை அஷ்ஃபக் உங்களுக்கு இருக்க போது. அடுத்து நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி, ஆஃப்லைன்னா நேரில் டீச்சர் இருப்பாங்க, டவுட்னா கேட்டுக்கலாம், ஆன்லைனில் எப்படி கேட்கறது, இதெல்லாம் பாசிபிளா, ஆன்லைன்லேருந்து படிக்க முடியுமான்னு உங்களுக்கு டவுட் இருக்கலாம். ஆல்ரெடி பல பேர் ஆன்லைனில் சூப்பராக எங்ககிட்ட படிச்சுட்டு இருக்காங்க, செம்மையாக ரிசல்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. நாங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அஃபிஷியலாக நாங்கள் சொல்கிறோம். அண்ட்
உங்களுக்கான டவுட் சால்விங் வந்து நமக்கு 2 விதமாக பட போகுது. எக்ஸ்பர்ட் நீட் ஃபேக்கல்ட்டிஸ் தான் டெலகிராம் குரூப் எங்களுக்கு இருக்குது. எங்கள் பேச்சுலர் சேர் எல்லாருமே நாங்கள் டெலகிராம் குரூப்பில் போட்டுருவோம். டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஃபிசிக்ஸ்னா ஃபிசிக்ஸ் மேமோட நேமை டேக் பண்ணி போட்டால் அவங்க டவுட் ஆன்சர் பண்ணுவாங்க. கெமிஸ்ட்ரிக்னா சார் ஆன்சர் பண்ணுவார். ஸோ உங்களோட டவுட்ஸை நீங்கள் போஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். இது இல்லாமல் வீக்லி 2 லைவ் சால்விங் டவுட் சால்விங் செஷன் இருக்கும். ஒன்று ஃபிசிக்ஸ்க்கு இருக்கும், கெமிஸ்ட்ரிக்கு இருக்கும். வாரம் நடக்கும். நீங்கள் வந்து என்ரோல் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸை கேட்டுக்க முடியும். இது இல்லாமல் எங்கள் கிளாஸஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம். வெறும் கான்செப்ட் மட்டும் சொல்லி கொடுக்குறவங்க அப்ளிகேஷன், எம்சிக்யூ சால்விங் எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்க போது. 0 லெவல்லேருந்து உங்களுக்கு எதுவுமே தெரியாது நினச்சிக்கிட்டு 0 லெவல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களை பில்ட் பண்ணி கொண்டு போக போகிறோம். ஆல் லெவல் ஆஃப் நீட் ஜெய் மெயின் கொஸ்டின் எல்லா பிவிக்யூஸை கவர் பண்ணிவிடுவோம். இந்த லெவலில் தான் நம்ம எம்சிக்யூ சால்விங் எல்லாமே 1 by 1 இருக்க போகுது. ஸோ யூ ஆர் கோயிங் டு எக்ஸ்பீரியன்ஸ் சம்திங் அல்டிமேட். ஆல்ரெடி எங்ககிட்ட கிளாஸஸ் பார்த்தவங்களுக்கு எங்கள் குவாலிட்டி எப்படி தெரியும், நாங்கள் எப்படி சொல்லிக் கொடுப்போம் தெரியும். பார்க்காதவங்க இந்த டெமோ லெக்சர் பாருங்கள். எங்கள் பேட்சோட ஃபர்ஸ்ட் ஃபியூ கிளாஸஸ் நாங்கள் யூடியூப்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் செக் அவுட் பண்ணுங்க. இது எல்லாத்துக்கான லிங்க் வந்து ஒரு பிளேலிஸ்டாக கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்கான காமன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லைனா ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ், இது கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் கிளாஸ், பயாலஜி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒவ்வொன்றுக்கான லிங்க்குமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். போயிட்டு அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி எங்கள் கிளாஸஸோட குவாலிட்டி எப்படி இருக்குது, உங்களுக்கு புரியுதாங்கிறத செக் அவுட் பண்ணுங்கள். பார்த்து டிசைட் பண்ணுங்க பொறுமையா. இது எல்லாத்துலயும் தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, எங்க பேட்சஸ் எப்படி இருக்கும் தெரியல நினைச்சீங்கன்னா எங்க டீச்சர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பாருங்க. இல்லைன்னா இந்த நம்பருக்கு கால் பேக் பண்ணுங்க. சரியா? இந்த நம்பருக்கு கால் பேக் பண்ணுங்க, ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்களோட ஆஃபர்ஸ்லாம் கிளைம் பண்ணுறதுக்கு இந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் ஃபில் பண்ணிக்கோங்க. ரியலி இன்ட்ரெஸ்டட் பீப்புள் மட்டும் அந்த லிங்கை ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்றோம். எங்க எஜுகேட்டர் கவுன்சிலர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. சரிங்களா? இதை ஜாயின் பண்ணுறதுக்கான ஃபீஸ் நிறைய பேர் டவுட்டாக இருக்கும். 1 டைம் பேமெண்ட்டாக நீங்கள் 12,000 பே பண்ணால் கம்ப்ளீட் பேட்ச் உங்களுக்கு கிடச்சிடும். எல்லா ஃபீச்சர்ஸ் நெக்ஸ்ட் 12 மந்த்ஸ்க்கு உங்களுக்கு நீட் 2027 எப்போ நடந்தாலும் அது வரைக்கும் உங்களுக்கு எங்களோட கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இல்லை இஎம்ஐயில் பிரித்து கட்டிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் இஎம்ஐ 5,000 கட்டினீங்கன்னா அடுத்த 4 மாதத்துக்கு எங்கள் கிளாஸஸ் எங்களோட பேட்சை ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த இஎம்ஐ 4,000 கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்தந்த மாதிரி தான் இங்கே போகுது. திஸ் இஸ் our structure and pattern. ஸோ நிறைய பேர் எங்ககிட்ட ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இருக்கான்னு கால் பண்ணி கேட்டீங்க. எங்களோட ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இப்படி தான் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி தாராளமாக படிக்கலாம். ஆல்ரெடி எங்கள் டிஎன்விகே ஃப்ரீ கிளாஸ் பார்த்தவங்களுக்கே தெரியும். எங்கள் கம்ப்ளீட் என்எஸ்டி டீம் அந்த 2-3 மாதம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு டெய்லியும் கிளாஸஸ்ஸு, நோட்ஸு, டெஸ்ட்டு எல்லாத்தையும் நாங்கள் கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக கொடுத்து அவ்வளோ ஹை குவாலிட்டியை ப்ரூவ் பண்ணோம். கம்ப்ளீட்டாக ஹார்ட் ஒர்க்கை டெடிக்கேஷனோடு உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். இது எங்களோட 1 year லாங் பேட்ச். செம்ம டெடிக்கேஷன் ஹார்ட் ஒர்க் போட நாங்கள் ரெடி. நீங்கள் ரெடி ஆகி உங்களோட ப்ரிப்பரேஷனை பண்ண நினைக்கிறீங்கன்னா எங்களை ஜாயின் பண்ணுங்கள். எங்களுக்கு சீரியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வேணும். சின்சியராக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்கிற நம்பிக்கையோட நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் உங்களை கையை பிடிச்சி எம்பிபிஎஸ் சீட் வாங்க கூப்பிட்டு போகிறோம். வி ஆர் ஹியர் டு ஹெல்ப் யூ ஃப்ரம் என்எஸ்டி. ஆல் த வெரி பெஸ்ட் கைஸ். இதே நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் எலைட் பேட்ச், ஃப்ளெக்ஸி பேட்ச் இருக்குது, நீங்கள் அதெல்லாம் என்ரோல் பண்ணிக்கலாம். இதை பற்றின டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அவங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் ஃபில் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த அப்டேட்டில் இதையும் நான் உங்களுக்கு முக்கியமாக ஷேர் பண்ணி நினச்சேன். நிறைய பேர் ஆனால் நீங்கள் பேட்ச் ஆரம்பிச்சதுன்னு தெரியாது, உங்கள் சேனல் நான் டிஸ்கவர் பண்ணவே இல்லை, உங்கள் சேனலே எனக்கு தெரியாது நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கிட்டையும் முக்கியமாக இந்த மொமெண்ட்டில் தெரிவிச்சுக்க நினைக்கிறேன். நாங்கள் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் வச்சிருக்கோம். 12th படிக்கிறவங்களுக்கு பேட்ச் வச்சிருக்கோம். 2028க்கு 11th படிக்கிறவங்களுக்கு பேட்ச் வச்சிருக்கோம். ஸோ உங்களுக்கு எது வேணுமோ கால் பண்ணி கேட்டு டீட்டெயில்ஸ் விசாரிச்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். பிராண்ட் நேம்னு நல்லா சொல்லி தருவாங்கன்னு போகாதீங்க. அவங்களோட கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு உங்கள் பையனையோ பொண்ணையோ ஒரு தடவை டெமோ கிளாஸ் பார்க்க வச்சு நல்லா எடுப்பாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் சேர்த்துங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டி எஜுகேஷனாக இருக்கும். நிறைய பேர் ஏமாந்து போயிட்டு எங்ககிட்ட பேச வரீங்க, அண்ணா அங்கே காசு கொடுத்து ஏமாந்துட்டீங்க, காசு கொடுத்து ஏமாந்துட்டேன், டீச்சர்ஸ் மாற்றிக்கிட்டே இருக்காங்க, ஒன்றும் புரியலன்னு. தயவு செஞ்சு அந்த மாதிரி ட்ராப்பில் மாட்டிக்காதீங்க. நீங்கள் என்எஸ்டி மட்டும் தான் நான் சேரணும்னு சொல்ல, எங்கே சேர்ந்தாலும் எங்கே விசாரிச்சுட்டு தெளிவாக ஒரு இடத்துல போய் சேருங்க, ஏமாற வேணாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு நம்புறேன். எல்லா முக்கியமான லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வச்சிருக்கேன். போய் செக் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ லைக் பண்ணிட்டு போயிடுங்க.